அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது வாணிதாசனை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாணிதாசனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எத்திராசுலு என்கிற அரங்கசாமி. அவருடைய இயற்பெயர் எத்திராசுலு என்கிற அரங்கசாமி. இவருடைய பெற்றோர் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அரங்க திருக்காமு துளசி அம்மாள். இதுதான் அவங்களுடைய பெற்றோர் பெயர். இந்த பாரதிதாசனுடைய மாணவர் தான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாணிதாசன். வாணிதாசன் வந்து அவருடைய ஆசிரியர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பாரதிதாசன். இந்த வாணிதாசனுடைய வாழ்ந்த காலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, 1915 1974 வரை. 22/7 1915 முதல் 7/8/1974 வரை. தமிழகத்தினுடைய வேர்ட்ஸ்வொர்த் அப்படின்னு வாணிதாசன் அழைக்கப்படுறாரு. பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால செவாலியர் விருது வாங்கினவர் தான் இந்த வாணிதாசன். பாவேந்தர் விருது பெற்ற ஆண்டு 1979. இவருடைய பாடல்கள் ரஷ்யா, ஆங்கிலம் இந்த மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. இவர் வந்து தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு ஆகிய மொழிகள்ல புலமை பெற்றவர். அதே மாதிரி தமிழ், பிரெஞ்சு கையகர முதலி அப்படிங்கிற நூலை வந்து இவர் வெளியிட்டார். வாணிதாசன் வந்து தமிழ், பிரெஞ்சு கையகர முதலி அப்படிங்கிற நூலை வெளியிட்டார். தமிழ்நாட்டோட தாகூர் யாரு அப்படின்னா வாணிதாசன். வாணிதாசனை வந்து தமிழ்நாட்டின் தாகூர் அப்படின்னு அழைத்தவர் யார் அப்படின்னா மயிலை சிவமுத்து. மயிலை சிவமுத்து. வாணிதாசனுடைய நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காடு, இரவு வரவில்லை, வாணிதாசன் கவிதைகள். வாணிதாசன் கவிதைகள் வந்து முக்கியமான ஒரு நூல். சிரித்த நாணா, இனிக்கும் பாட்டு, பாட்டரங்க பாடல்கள், தமிழச்சி, பட்டிக்காட்டு பெண், எழிலோவியம். இது முக்கியமான ஒரு நூல். எழிலோவியம். குழந்தை இலக்கியம், தொடுவானம், தீர்த்த யாத்திரை, பொங்கல் பரிசு, பொங்கல் செய்தி, பெரிய இடத்து செய்தி, இன்ப இலக்கியம், காதலெங்கே, கொடிமுல்லை, வாழ்க்கை. ஸோ இதுல வந்துட்டு கொடிமுல்லை, எழிலோவியம், தமிழச்சி, வாணிதாசன் கவிதைகள், தொடுவானம் இது எல்லாமே முக்கியமான ஒரு நூல்கள். இவருடைய சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாவலர் மணி. பாவலர் மணி அப்படின்றது அவருடைய சிறப்பு பெயர்கள்ல ஒன்று. புதுமை கவிஞர், தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த், தமிழ்நாட்டினுடைய தாகூர், கவிஞர் ஏறு. கவிஞர் ஏறு வந்து அடிக்கடி கேட்குற ஒரு கேள்வி. ஸோ வாணிதாசனுடைய சிறப்பு பெயர்கள்ல ஒன்று வந்து கவிஞர் ஏறு. வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி, மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி என்ற பாடலை பாடியவர் யார் அப்படின்னா வாணிதாசன். ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் என்ற பாடலை பாடியவர் வாணிதாசன். 1000 வண்ணம் காட்டும் அடிவான முகில்கள் ஓடி, பாய்கதிர் ஒளி மறைக்கும் அப்படிங்கிற பாடல் வரி இயற்றியவர் வந்து வாணிதாசன். அடுத்து இவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ஸ்கூலுக்கு போற பிள்ளைகளுக்காக தலை சீவி பள்ளிக்கே ஓடு, நல்ல தங்க பதுமையாம் தோழர்களோடு விலையில்லா மெய்ப்பொருள் கல்வி, அதை விரும்பி படித்தால் அறிவு உண்டாம் அப்படிங்கிற பாடலை இவர் தான் எழுதியிருக்கிறாரு. யாருன்னா வாணிதாசன். ஊனுக்காக ஒவ்வொரு நாளும் பழுமரம் தேடும் பறவை போல கண்டதும் கேட்டதும் கற்றதும் மண்டிய இருள் சூழ் மலர்தலை அப்படிங்கிற பாடலையும் இவர் எழுதியிருக்கிறாரு. களிமயிலாகவும் புள்ளி கருங்குயில் பாட்டு செய்க்கும் விழித்திடும் துணை பிரிந்த புள்ளினும் விலாமரத்தில் என்ற பாடலை பாடியவரும் வாணிதாசன் தான். குழந்தை இலக்கியத்திலிருந்து எடுக்கப்பட்ட மெய்ப்பொருள் கல்வி அப்படிங்கிற கலைப்பயன் பாடல்கள் வந்து இவரால் தான் எழுதப்பட்டுச்சு. குழந்தை இலக்கியத்திலிருந்து எடுக்கப்பட்ட மெய்ப்பொருள் கல்வி அப்படிங்கிற கலை பயனுடைய பாடல்கள் வந்து வாணிதாசனால் எழுதப்பட்டது. வாணிதாசனை குறித்த தொகுப்புகளை நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ஸோ இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வரக்கூடிய முக்கியமான சில கேள்வி பதில்களை இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இது வந்து உங்களுடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுன்ற அந்த டாபிக் கீழே வாணிதாசனை குறித்தா நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் கீழே வீடியோவில் உங்களுக்கு வந்து நாங்கள் பிடிஎஃப் லிங்க் வந்து இதோடைய லிங்க் கொடுக்குறோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிடிஎஃபாக கூட நீங்கள் படிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.